அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து சர்ஃபான் பிளாக் BA2 இரவு நேரத்தில் மறுபடியும் ஒரு தகவலோட புதிய சேனலில் வந்திருக்கிறேன். இந்த சேனல் வந்து நம்மளோட பழைய சேனல் இல்லை, புதிய சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மொல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய சேனலுக்கு அந்த சேனலுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னு. ஒருவேளை ஏதாவது மறுபடியும் பிரச்சனை வந்தாலும் ஒரு ஸ்டாண்ட் பை சேனலாக இது இருக்குது. இதையும் ரன் பண்ணணும் அப்படின்றதால சில தகவல்களை இதுலேயும் கொண்டு வரேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், உங்களுக்கே தெரியும். சகோதரர் ஒருவர் இந்தியாவில் தன்னுடைய உயிரை விட்டுட்டார். சில மன அழுத்தம், சில பிரச்சனைகளால், சொந்த பிரச்சனையால். ஆனால் அந்த சகோதரருடைய தாயார் வந்து குவைத் நாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க, ஜஹராவில். இப்போ ரீசெண்டாக அவங்கள வந்து அனுப்புறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவங்க ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க. வீட்டில் மாமா அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கேன்சல் பண்ணி தான் அனுப்ப முடியும் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த சகோதரி இன்னைக்கு தாயகம் சென்றிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு உதவி பண்ண சகோதரிகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. நான் ஊருக்கு போறேன், நான் போய் எங்க பையன் ஊத்து பாக்குறேன். நீங்க இவ்வளவு உதவி பண்ணது எனக்கு ரொம்ப நன்றி. நானே ஊருக்கு போறேன், எங்க கஃபீல் அனுபவிச்சுட்டாங்க, போக சொல்லிட்டாங்க எனக்கு. நானே மனப்பூர்வம் சம்மதமா, நான் எங்க கஃபீல் சம்மதமா நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். நான் போறேன் எங்க ஊருக்கு, இந்தியாவுக்கு போறேன். எனக்குள்ள மௌத்து நான் பாக்குறேன் போய். உதவின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சுமூகமாக முடிஞ்சிருக்க வேண்டியது, லேசாக முடிஞ்சிருக்க வேண்டியது. ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த அம்மாவுடைய பிரச்சனை முடிஞ்சு சரி, அல்லாடக்காவில் அவங்க போய் சேரட்டும். இன்ஷா அல்லா அவங்களுடைய மகனுடைய ஜனாசாவை போய் பார்க்கட்டும். வாய்ப்பு இருந்தால், அமைப்பு இருந்தால் இன்ஷா அல்லா அது அவங்களுடைய அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும். சரி, இந்த அம்மாவுக்கு நடந்த மாதிரி இன்னொரு அம்மாவுக்கு ஒரு வேளை நடந்தால், அவங்க ஒரு வேளை உங்களோட பேசினால், கஃபீல்டு நம்பரை கொடுத்தால், எத்தனை பேர்கிட்டமா கொடுத்துருக்கீங்க, யார் யாரோடமா பேசியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை தயவு செய்து கேளுங்க. ஏன்னா கஃபீலோட பேசி எல்லாம் செஞ்சு ஓகே பண்ணி வச்ச விஷயத்தை அதுக்கப்புறமா இன்னும் 10-20 பேர்னு தொடர்ந்து கஃபீலுக்கு கோல் அடித்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு குவைத்திக்கு ஒரு விஷயத்தை ஒரு ஆள் பேசும்போது கிளியர் ஆகிடும். அதே 10 பேர் சேர்ந்து திருப்பி அதே விஷயத்தை பேசினா கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடுங்க. உதவி செய்யத்தான் வேணும், அதுக்காக கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் அதை பேசியிருக்கீங்களா, கொடுத்துருக்கீங்களா, பேசினாங்களா, அதை பற்றி கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட பாவி, உன்னையாப்பா நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம், உனக்கா நாங்கள் சப்போர்ட் பண்ணினோம், வெளிநாட்டு தொழிலாளர்களோனே மலை போல் நம்பினோமே, அனுரகுமார் திசாநாயக்கன் இப்படி எங்களுக்கு செய்வேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, இப்படி ஒரு ஆப் அடிச்சிட்டியப்பா எங்களுக்கு, உன்னை மலை போல் நம்பினோமே, இந்த மாதிரி செய்வேன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வெளிநாட்டு தொழிலாளர்களின் கதறல். கொலப்பாதரா, மேட்டருக்கு வாடா அப்படின்னு எல்லாருமே துடிக்கிறீங்கல்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் நியூஸ் போட்டிருந்தேன், தினார் ரேட்டு இன்னும் கம்மியாகிருக்கு அப்படின்னு. ஒரு சிலர் என்ன அது அனுர் எப்படி பண்ணுறாரு, நாங்கள் வந்து எப்போ எங்கள் கடனை முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போகிறது, நாங்களே 100-120 தினார்னா 100-200 தினாரை நாட்டுக்கு அனுப்பினா 1 லட்சம் ரூபா சரி வரும்னு நினச்சி தானே வந்தோம். இப்போ என்ன இப்படி பண்ணுறாரு, நீங்கள் தானே சொன்னீங்க அனுரை நல்லவன்னு, பாருங்கள் இப்போ டாலர்லாம் குறைச்சிட்டாரு, பாருங்கள் எப்படி ஆப்படிக்கிறான்னு பாருங்கள். ஐயோ, நான் எங்கே போய் சொல்லுவேன் இந்த கஷ்டத்தை. அனுரை நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்களே, அனுரை டாலரு குறைச்சிட்டீங்களே. எப்பா, டாலரு குறைஞ்சா நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலைமை சீராகுதுன்னு அர்த்தம். இல்லை, டாலர் இன்னும் அதிகரித்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு 1000க்கு 2000 ரூபா கிடைக்கும், ஒரு டினாருக்கு 2000 ரூபா கூட கிடைக்கும். ஆனால் நாட்டில் ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை 10,000 ரூபா இருக்கும். பரவாயில்லையா? ஏன்னா இப்போ இது இந்த இந்த தாக்கம் இருக்குது தானே. இது வந்து இப்போ இந்த 2022, 2023, 2024க்குள்ளே வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இதோட தாக்கம் புரியாது. இதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. 1995 පස්සේ අපිට සුභාරංචියක්. Sri Lanka has recorded its first instance of deflation in 29 years. The Colombo Consumer Price Index showing a decline of 0.5% in September of 2024. Deflation is when prices decrease over time. The last time Sri Lanka experienced deflation was in March of 1995. අහුණද? 1995 පස්සේ 1995க்கு பொறவு 29 வருஷத்துக்கு பொறவு இன்றைக்கு இன்டர்நேஷனல் மீடியா எங்களை பத்தி பேசுது. ரீசன் AKD. එකම හේතුව AKD අනුර සහෝදරයන් නිසා. ඩිෆ්ලේෂන් ඉන්ෆ්ලේෂන් කියන්නේ අපේ ආර්ථිකය කඩා වැටීම සහ නැගීම. මේ සති දෙකකුත් නැහැ. இந்த 2 கிழமைக்கு உள்ள 29 வருஷம் வராத ஒரு குட் நியூஸ் வந்தீங்க. ஸோ
මේ ගුඩ් නිවුස් එක දිගටම තියාගන්න ඕන නම් නොවැම්බර් 14 කතරේ හරියට ගන්න. நவம்பர் 14ஆம் தேதி வைத்து சரியா அடிங்க. கத்திரியை யாருக்குன்னு பார்த்து புத்தி உள்ள மக்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க. இந்த குட் நியூஸை குறைஞ்சது இன்னொரு 20 வருஷத்துக்கு சரி வச்சு போடுறதுக்கு. அதுக்கு பிறகு நாடு எப்படியும் முன்னுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜெயவா. தேங்க்ஸ் ப்ரோ, என்னுடைய வேலையில் கொஞ்சத்தை நீங்கள் குறைச்சதுக்கு. சரி, அந்த சகோதரர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 29 வருடத்துக்கு அப்புறமா இலங்கையுடைய பொருளாதார சரிவு நிலை மேலுக்கு வந்திருக்குது. இப்போது நம்ம இந்த டினார் இதில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த 2022, 2023, 2021, 2, 3, 4, 2024, 2025 போகிறோம். இந்த காலகட்டத்துக்குள்ளே வெளிநாடு வந்தவங்க எதிர்பார்த்து வந்தது மெயினாக எவ்வளவு 120 தினார் சம்பளமா? அப்போ கணக்கு கூட்டி பார்த்தா 1,20,000. ஓகே, அதுதான் டார்கெட். கணக்கு கூட்டி பார்த்து வந்தது. இதே இந்த நாட்டுக்கு தொழிலுக்கு வந்தவங்க இப்போ சாதாரணமாக நான்லாம் வரும்போது எவ்வளோக்கு வந்தேன்? வெறும் 50 தினாருக்கு தான் சம்பளத்துக்கு வந்தேன். அதே மாதிரி 30 தினாருக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, 40 தினாருக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, 50 தினார், 60 தினார், இந்த மாதிரி சம்பளத்தில் வந்த எங்களுக்கு அந்த காலம் எவ்வளோ தெரியுமா கிடைச்சது? இப்போ நீங்கள்லாம் அந்த 1000 ரூபா, 800 ரூபா, 900 ரூபான்னு எடுக்கிறது எங்களுக்கு வெறும் 400 சொச்சம் தான் கிடைச்சது. 400 ரூபா, 500 ரூபா, அதுக்கப்புறம் தான் படிப்படி அதிகரித்து வந்துச்சு. இப்போது இந்த நிலைமை, இந்த மாதிரியான நிலைமை நம்மளுடைய நாட்டு நிலைமை. முன்னாடி நாங்கள் அந்த 40, 50 தினார், 60 தினார் சம்பளம் எடுக்கும் போதும் வீட்டுக்கு 30, 40 தினார் அனுப்பிட்டு 20 தினார் மிச்சம் பிடிப்போம். சரியா? நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ சாதாரணமாக இதை ஒரு 30 தினார் சம்பளம் எடுத்தவங்கள்ட்ட கேட்டால் இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அட 30 தினார் சம்பளம் எடுக்கிற டைமில் நான் ஒரு இடம் வாங்கி வீடே கட்டிட்டேன்ப்பா, 3 தட்டில் வீடே இருக்குது எனக்கு. ஆனால் இப்போ எவ்வளோமா எடுக்கிறேன்? 300 தினார் சம்பளம் எடுக்கிறேன். முக்கி சேர்த்தாலும் ஒரு மாதத்தை கொண்டு போக முடியலை, அவ்வளோ செலவு நாட்டில். அதுதான் இப்போதைய டிஃப்ரெண்ட்டான வேர்ட் மாறி இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது புரியுதா இல்லையா? ஆரம்பத்தில் இவங்க நம்மளுடைய அந்த எக்கானமி நல்லா குறைஞ்சிருந்த டைமில் சீமெண்ட்லேருந்து, கல், மண்ணிலேருந்து எல்லாமே விலை குறைய, சாப்பாடு விலைவாசிகள்லேருந்து எல்லாமே விலை குறைய. 1000 ரூபா, 950 ரூபா இருந்துச்சு கேஸ் சிலிண்டரு. ப்ரெட்டு, ப்ரெட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 25 ரூபா இருந்துச்சு, 20 ரூபா இருந்துச்சு. அந்த காலத்துடைய நிலைமைக்கு இப்போ இருக்கிற நிலைமை தலை கீழாக மாறி நிற்குது. அதனால் தயவு செய்து இந்த டினாரை மட்டும் கணக்கில் எடுக்காதீங்க. உங்களுக்கு டினார் இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் 100 தினார் போட்டு 1 லட்சம் ரூபா வந்தது. ஐயோ, இப்போ 120 தினார் போட்டால் தானே 1 லட்சம் வரும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் டினாரை மட்டும் டார்கெட் பண்ணி வந்திருந்தீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி, இது உங்களுக்கு பாதகம்தான். ஆனால் நாட்டுடைய நிலைமை, நாட்டுடைய பொருளாதாரத்தை சிந்திக்கும் போது நாட்டு இப்போ அந்த சகோதரர் சொன்ன வீடியோ கம்ப்ளீட்லி பக்கா ஒரிஜினல். ஓகே, அதுதான் டீட்டெயில்ஸ். ஏன்னா 29 வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1995 இருந்து வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரம் இப்போதான் அனுரகுமார திசாநாயக்க வந்ததுக்கு அப்புறமா நிமிர்ந்து இருக்குது. ஏனென்ன காரணம்னா உலக நாடுகள் எல்லாம், ஏன் விளாடிமிர் புட்டின் வரைக்கும், ரஷ்யா நாட்டு தலைவர் புட்டின் வரைக்கும், ஜப்பான் நாட்டிலிருந்து எத்தனை நாடுகள் கை கோர்க்குறாங்க இலங்கைக்கு உதவி செய்ய. அதனால் தயவு செய்து இந்த ரேட்டை பார்க்காதீங்க. நாட்டோட நிலைமை நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நிறைய சகோதரர்கள் அதை புரிஞ்சு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நாட்டில் விலைவாசிகள் குறைஞ்சா ஓகே, நாட்டில் உள்ள மக்கள் நிம்மதியாக இருந்தால் ஓகே, நம்மளுக்கு டினார் குறைஞ்சதை பற்றி இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் இப்போ என்னை பொறுத்த வரையில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நிறைய தடவை போட்டு காட்டியிருக்கிறேன். நான்லாம் உங்களுக்கு எத்தனையோ எக்ஸ்சேஞ்சில் பேர் சொல்லுவேன், அங்கே எவ்வளோ ரேட்டு, இங்கே எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் நான் எங்கே அடிமட்டம் ஆக கம்மியாக கொடுக்குறாங்களோ அந்த அப்ளிகேஷன் எது, அல்முல்லா அப்ளிகேஷன், அதில் எவ்வளோ ரேட்டு போனாலும் சரி, நான் ரேட்டை பார்த்ததே இல்லை. எவ்வளோ அனுப்பணும், நம்ம கையில் எவ்வளோ வரைக்கும் 100 தினாரா போட்டாச்சு, அவ்வளோதான். 200 போட்டாச்சு, அவ்வளோதான். ஆன்லைனில் அங்கேருந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு காசு வரும், மாமா போட்டு விடுவாங்க, மாமாவுடைய பொண்ணு. அவங்க போட்டதுக்கப்புறமா அதை எடுத்து நான் என்ன செய்வேன், என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். தட்ஸ் ஆல். ஏன்னா இது வெறும் நம்பர் தான். இப்போ நீங்கள் டினாராக பார்க்குறதும், டாலராக பார்க்குறதும், ரேட்டாக பார்க்குறதும் வெறும் நம்பர் தான். ஏன்னா எங்களுக்கு அந்த பணத்துடைய அந்த இது புரியாது. ஏன்னா எங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா தெரியும், இன்றைக்கி இப்படி இருக்கும், நாளைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு வீழ்ச்சி அடையும், மறுபடியும் உயரும். அந்த மாதிரி சூழலில் இருக்கிறதால
அதை வந்து அடிப்படையாக கணக்கெடுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சிலர் வந்து எதிர்பார்த்து வந்ததே 100 தினார் சம்பளம்டா, 1 லட்சம் ரூபாடா அப்படின்னு நம்பி வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இது பாதிப்பாக தான் இருக்கும். ஆனால் 30, 40, 50, 60 தினார் சம்பளத்துக்கு வந்தவங்களுக்கு இதை பொறுத்த வரையில் இது வந்து எப்படியுமே சிலரை வந்து பாதித்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அது 500 ரூபாய், 400 ரூபாய், 300 ரூபாய் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இது வந்து சிம்பிள். நல்லா யோசிச்சுக்கோங்க. டாலர் குறையுதுன்னு கவலைப்படாதீங்க, நாடு முன்னேறுதுன்றதை நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து ராஜதந்திர நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு நான் அரசாங்கத்தை கடுமையாக கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார தெரிப்பு. தூ நாயே நாயே தூ, மறுபடியும் தூ. மன்னிச்சுக்கோங்க பார்வையாளர்களே, இவ்வளவு நாளாக இஸ்ரேலுக்கு அனுப்பணும், நம்மளுடைய இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு போக துடிக்கிறாங்க, அவங்கள வந்து இவங்க அரசாங்கம் போக விடாமல் தடுக்கிறாங்க, யுத்தம் வருன்றாங்க, மொத்தம் வருன்றாங்க. அட நாயே, அதைத்தானே நாங்கள் இவ்வளவு நாளாக படித்து அடித்து கத்திக்கிட்டோம். அரசாங்கத்துக்கு இப்போ லாபம் வருது இல்லைல்ல, இப்போ லாபம் இல்லை, யாருமே வந்து இப்போ இவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது இல்லை. அதால் இப்போ என்ன செய்கிறது, இப்போ இஸ்ரேல் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் காப்பாற்றணுமா? அட திருட்டு நாயை, எனக்கு இன்னும் அதிகமாக ஏசணும்னு தோணுதான், நான் முடியலை. நம்மளுடைய சேனல், நம்மளுடைய பார்வையாளர்கள் வச்சுருக்கிற நம்ம மேலே இருக்கிற மரியாதையை கெடுத்துக்க விரும்பலை. அதனால் இந்த நாய்க்கு திட்டத்தை இதோடு நிறுத்திக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கே தெரியும், கங்கணம் கட்டி கலைஞ்ச பாராளுமன்றத்தில் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய எங்களுடைய இளைஞர்களை, எங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை தடுத்து நிறுத்துகிறார்கள் இந்த முஸ்லீம் அமைச்சர்கள். ஏதோ இஸ்ரேல் பலஸ்தீனிலிருந்து யுத்தம் நடக்குமாம், அவர்களை கொன்று விடுவார்களாம், எவ்வளவெல்லாம் பீத்தினா. இப்போ என்ன, இப்போ இஸ்ரேலில் பாதுகாப்பு ரொம்ப அவதான நிலையில் இருக்குதாம். அதை வந்து அவசரமாக செயல்படுத்தணுமா, பாதுகாக்கணுமா, பாதுகாப்பு உறுதி செய்யணுமா. என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் மட்டும் மாட்டிடாத மனுஷன் நாணயக்காரன். நிச்சயமாக காலில் கிடக்கிறத கலத்தி மூஞ்சிலேயே உனக்கு கொடுப்பேன். மனுஷன் நாணயக்காரைக்கு நான் பகிரங்கமாக தெரிவிக்கிறது இது. ஏன்னா வெளிநாட்டு தொழிலாளர்களை விட்டு பிழைப்பு நடத்திய ஒரு திருடன், மகா திருடன், பச்சை கல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுஃப் ஹக்கீம்ன்ற பாசையில் சொல்லணும்னா பச்சை கல்லன் இவன். அடிப்பன் பிரேக் அப்படின்ற மாதிரி ஆளும் மண்டையும் வந்துட்டானுங்க இவனுங்கள்லாம் அரசியல்வாதிங்க, கல்லனுங்க. இப்போ வாங்க, உள்ள ஒன்றும் இல்லை, அதை பற்றி யோசிப்போம் என்னன்னு. மக்களே பாருங்கள், இதில் வந்து 6 இளநீர் இருக்குது சரியா. இது மேட் இன் ஸ்ரீலங்கா, நம்ம நாட்டு காய், இலங்கையிலேருந்து வருது. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் மாஷா அல்லா தபாரக் ரஹ்மான், இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க. பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்க தான், இருந்தாலும் நாட்டுடைய பொருளாதாரம் என்பது சரியான ரீச்சில் தான் இருக்குது. இந்த இளநீரை நான் பார்த்ததோட நான் உடனே என்ன பண்ணேன், நம்ம கண்டென்ட்டுக்காக என்னடா எவ்வளோப்பா இளநீர் அப்படின்னு கேட்க, எந்த நாடுன்னு கேட்க, இலங்கைன்னு வேறு சொல்லிட்டானா. அப்போ உடனே எடுத்து கையில் எடுத்து பெட்டியெல்லாம் பார்த்து வீடியோவில் எடுக்க, பாபா உடனே வந்து பார்த்துட்டு என்ன ஆமது இளநீர் வேணுமா அப்படின்னு கேட்டார். நான் என்ன அதுன்னு கேட்டுட்டு நான் சொன்னேன், கொக்கனட், இது வந்து இளநீர் பாபா அப்படின்னு கொக்கனட்னு சொல்லவும், ஓகே டேக் அப்படின்னாரு. உடனே எடுத்தாச்சு. வேணுமான்னு கேட்டார். இதில் நீங்களும் குடிக்கலாம், நல்ல உடம்புக்கு அப்படின்னு சொல்லத்தோட சரி எடுன்ட்டார். பெட்டி எவ்வளோன்னு கேட்டால் 6 தினார். 6 தினாருக்கு உள்ள 6 காய் இருக்குது. வெட்டும்போது சூப்பராக தான் இருந்துச்சு, ஆனால் உள்ளே குடிக்கும்போது தண்ணி குடித்தா நல்ல போல் இருந்துச்சு. சரி இதை விடுங்க. 6 இளநீர் நாட்டில் இப்போ சாதாரணமாக நாட்டிலேருந்து இப்போ ரீசெண்டாக இந்த நாட்டுக்கு குவைத்துக்கு வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இப்போ இந்தியாவுடைய ரேட்டையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில். அதே மாதிரி இலங்கையில் ஒரு இளநீருடைய ரேட் வந்து எவ்வளவு அதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த இளநீர் பார்த்திங்கன்னா ஒரு இளநீர் வந்து நாட்டு காசுக்கு சாதாரண உதாரணமாக பார்த்தா 1000 ரூபா. 1000 ரூபா வருது ஒரு இளநீர். ஒரு இளநீர் வந்து 1000 ரூபா. இப்போ 6 இளநீருக்கும் வந்து 6000 ரூபா, சாதாரணமாக 6000 ரூபா. இப்போ இந்த 6000 ரூபா கொடுத்து இந்த இளநீர் வாங்கியிருக்கிறாங்க, சரி ஓகே. ஆனால் அதே மாதிரி நிறைய பேர் பெட்டியாக ஒவ்வொரு பெட்டியாக வாங்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. 6 தினார், அந்த வேறு எந்த கதைக்குமே இடமில்லை. 6 தினார்னா அவ்வளவுதான், உடனே தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இளநீருடைய மகிமை இப்போ இந்த அரபு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் காலம் போகல பாலைவனத்தில் தேங்காய் மரங்களை வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே சில நாடுகளில் துபாயிலெலாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஓமான் துபாயிலெலாம். அதே போல் இந்த இளநீர் வந்து நம்ம நாட்டில் குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 150 ரூபா அல்லது 200 ரூபா இருக்கலாம் இல்லையா. 200 ரூபா இருக்கலாம் ஒரு இளநீர் இலங்கையில்.
இந்தியாவில் எவ்வளோ இருக்கும்? ஒரு 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா இருக்குமா? அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த இளநீர் நம்ம நாட்டில் வீடுகளில் ஒவ்வொரு இடங்களில் தோட்டங்கள்னு காய்த்து குலுங்கும். அப்போ இவ்வளவு நம்மளுடைய நாட்டில் எத்தனையோ வளங்கள் இருக்குது. இவையெல்லாம் அழகாக ஏற்றுமதி செய்யலாம். இலங்கைக்கான இளநீர் தான், ஆனால் அது சிம்பிள், லொட்டு இல்லாமல் நார்மலாக தான் வருது. ஏன் இதை உலக நாடுகள் அனைத்துக்கும் ஏற்றுமதி பண்ணலாம். சரியான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து ஏற்படுத்தலாம். கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ யார் சரி. ஆனால் ப்ரைவேட்டுக்குன்னா கொடுக்காம தானே இருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து ஆரம்பத்தில் ப்ரைவேட்டேஷன் எதுக்குமே கொடுக்கல. அவங்க குடும்பங்களுக்குள்ள நண்பர்களை வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டு இளநீகளை வந்து சரியாக நாம் பராமரித்து அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி அதை அனுப்பினா அந்த டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும், பக்கவாக இருக்கும். ஆனால் நான் குடித்து பார்க்கும்போது இளநீ வந்து தண்ணீர் குடித்தது வந்து பெட்டராக இருந்துச்சு. தண்ணீர் நல்லா இருந்துச்சு இளநியை விட. அதே மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை ஏற்றுமதி பண்ணுற மாதிரியெல்லாம் செயற்பட்டால் உண்மையிலேயே நாட்டுக்கு நல்ல வருமானம் இருக்குது பாருங்கள். ஆனால் முயற்சி செய்கிறதுக்கு தான் ஒரு முட்டாள் பயலுக்கும் துப்பு இல்லாமல் போயிடுச்சு. என்ன தாத்தா இப்படி பண்ணிட்டீங்களே தாத்தா? ඔය පුස්කකා තිබිච්ච ඔය පෝස්ට් රථය ගෙනල්ල මට බාර දුන්නා. தாத்தாவுடைய ஆலோசனைக்கு கொடுத்துருக்கிற வண்டி போர்ஷ், அதுவும் சும்மாகுமா வண்டி இல்லை, போர்ஷ் வண்டி. சரியா ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தான் ஓடும் 1 லிட்டர் பெட்ரோல். அப்போ பின்னால் பெட்ரோல் பவுசர் ஒன்றை பின்னாலே கூட்டிகிட்டு தெரியணும், பட்டையை மாட்டிக்கிட்டே தெரியணும். அவங்க போயிட்டே இருக்கணும், நீ முன்னால் போனால் நான் பின்னால் அடிக்கிறேன்னு பெட்ரோல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு வண்டியில் போன இந்த மேடம் சொன்னாங்க பாருங்கள் ஒரு கதை. என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னாங்க. போர்ஷ் வண்டி கொடுத்தாங்களா, அது வந்து பூஞ்சனம் பிடிச்ச, ஐயோ எங்கே போய் சொல்கிறது, அதை ஒருத்தன் கார்ட்டூனாகவும் வரைஞ்சி போட்டான். பூஞ்சை பிடிச்ச வண்டி, பிடிச்ச வண்டி, பூஞ்சு பிடிச்ச வண்டி ஒன்று. அந்த பக்கம் தண்ணி வருது, இந்த பக்கம் ஓட்டை, அந்த பக்கம் சன்ரூஃபில் திறக்காது. இப்படியான இந்த பூஞ்சு பிடிச்ச வண்டியை தான் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ இந்த போர்ஷ் கம்பெனிக்காரனுக்கு இப்போ உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணும், என்னப்பா உன் காரு பூஞ்சு பிடிக்குதாமே, சாப்பாடுங்க பூஞ்சு பிடிக்கிற மாதிரி அப்படின்னு. இப்போ இதுதான் ஹைலைட்டாக போயிட்டுருக்குது, பூஞ்சு பிடிச்ச காரு. கவர்மெண்ட்டு சுகத்தை அனுபவிச்சுட்டு சொகுசாக வாழ்ந்துட்டு இப்போ வக்கனையாக வந்து சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி உட்காந்து வாய் கூசாமல் போய் சொல்கிறது. வாய் கூசாமல் பூஞ்சு பிடிச்ச வண்டியில் போனாங்களாம். பூஞ்சு பிடிச்ச வண்டியில் நம்ம நாட்டு மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடித்த துரோகிகள் இவங்க எல்லாருமே. அதுக்குள்ளே தாத்தாக்கு ஓட்டு போடணுமா? பைத்தியக்காரனுங்க. உண்மையிலேயே நம்ம மக்கள் வந்து எந்த அளவுக்கு இவங்க அறிவாளிகள் அப்படின்றது எனக்கு தெரியலை. இன்றைக்கு வரைக்கும் நம்மெல்லாம் தூரமாக இருந்தோம். நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த வெளிநாட்டில் இருந்தும் ஒரு சில உதவிகள் கடைக்கு போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ நீங்களே சிந்திச்சு பாருங்கள், இவங்க பாவித்த வண்டிகள் சரியா, அதே மாதிரி நாட்டில் நடந்த ஊழல்கள், மாம மச்சான் தம்பி தங்கச்சி பொண்டாட்டி புருஷன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் தூதரகத்தில் அமெரிக்கா, லண்டன், டெக்சாஸ், அங்கே இங்கேன்னு எல்லா பெரிய பெரிய நாடுகள்லையும் இருக்கிறது பார்த்தா ஜனாதிபதியோட மச்சான், அமைச்சர்ற தம்பி, அக்கா புருஷன், அக்கா அண்ணன், எல்லாமே அவனுங்க தான், எல்லாமே அவங்க தான், எல்லாமே நாங்கள் தான், நாங்கள்லாம் மாம மச்சானுங்க, எல்லாமே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துருக்குறாங்க. எங்கே தேடி பார்த்தாலும் எல்லாமே அரசியல் வட்டாரம். என்னப்பா அவனுக்கு படிப்பில் என்னப்பா குவாலிஃபிகேஷன் இருக்குது, நாட்டுக்கு எந்த மாதிரியான நீ வளர்த்த, நாட்டுக்கு எந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது வரப்பிரசாதத்தை நீ வாங்கி கொடுக்க போகிற, எப்படி நீ இந்த நாட்டுக்கு வந்து டாலர்களை கொண்டு வர போகிற அப்படின்னு கேட்டால், என்னது டாலர் கொண்டு வரதா, எங்கள் அப்பா எனக்கு அங்கேருந்து டாலர்ஸ் அனுப்பிட்டு இருக்காரு, நான் இங்கே அக்கௌண்ட்டில் சேவிங்கில் போட்டு வச்சுட்டு அதை பிஸ்னஸுக்கு பார்த்துக்கிட்டு எங்கள் பரம்பரைக்கு நான் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன், நாட்டுக்கு நான் டாலர் அனுப்புகிறேன், எங்கள் அப்பா தான் அங்கேருந்து எனக்கு டாலர் அனுப்புகிறாரு, எங்கள் மச்சான் தான் எனக்கு டாலர் அனுப்புகிறாரு. அந்த மாதிரியான ஒரு ரிப்ளை தான் இவனுங்கள்ட்ட இருந்து வரும். ஏன்னா இவனுங்க எல்லாரும் இங்கேருந்து திருடி அப்படியே வெளிநாடுகளுக்கு அனுப்புறது. வெளிநாடுகளில் இருக்கிற அவனுங்களுடைய இந்த தூதரகங்களில் இருக்கக்கூடிய அவனுங்களுடைய பினாமிகள் அதை வந்து பிஸ்னஸ்களில் போட்டு அதை டெவலப் பண்ணி நம்மளுடைய எல்லா இரத்தத்தையும் உறிஞ்சி நல்லா குடிச்சிட்டு சந்தோஷமாக வாழ்கிறானுங்க. நம்ம அரபு நாட்டிலையும் மற்ற அயல் நாடுகள்லையும் போய் கஷ்டப்பட்டு இன்றைக்கும் புழுவாக துடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாட்டில் குழந்தைகளை குடும்பத்தை இழந்து வெளிநாடுகளில் கஷ்டப்படுறோம். அதே அவனுங்க வெளிநாடுகளில் அவங்களுடைய குடும்பத்தோட சொகுசாக வாழ்கிறானுங்க. இந்த நிலைமை வேணாம் அப்படின்றதால தான் அனுரை இந்த முறை மக்களில் நிறைய பேர் தேர்ந்தெடுத்தது. கூடுதலாக பாருங்கள், போஸ்டல் ஓட்ஸ் வந்து எவ்வளவு நிறைய ஓட்ஸுகள் வந்து அனுரைக்கு விழுந்துச்சுன்னு. ஏன் என்ன காரணம்? அவங்களுடைய சம்பந்தப்பட்ட அதிகார மட்டத்துக்குள்ளே
நிறைய ஊழல்கள் நடக்கிறது தெரிஞ்சும் அதை தட்டி கேட்க முடியாத சூழலில் இருந்த பல அதிகாரிகள் இன்றைக்கி போஸ்டல் ஓட் மூலமாக தன்னுடைய அரசாங்க அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத சூழலிலும் ஒரு தலைவன் வந்தால் அதை சரி பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அனுரகுமார திசாநாயகை இந்த முறை தேர்ந்தெடுத்ததுக்கு மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான் நல்லபடியாக கடமையை நிறைவேற்றினார். அனுரகுமார் திசாநாயக இன்னமும் நிறைவேற்றுவார். டாலர் இன்னமும் குறையும். இந்த සිංහල வீடியோ தெரிஞ்சவங்க பாருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு வாங்க. පුස්කකා තිබිච්ච ওই පෝෂ් රථය ගෙනල්ලා මට බාර දුන්නා. මේ පෝෂ් රථය ඇත්තටම කියනවා නම් දොරවල් අරින්න බැරි, ඩිකිය දොර කවදාවත් අරින්න බැරි, සන්රූෆ් එකක් තිබ්බ ඒක වේයෝ කාපු. වහිනකොට රියදුරාගේ පැත්තේ දොරෙනුයි ඉස්සරහා දොරෙනුයි වතුර ගලන වාහනේ. නාධිපතිතුමාගේ උපදේශක හැටියට තනතුරක් බාරගත් අවස්ථාවේදී මට නිල වශයෙන් වාහනයක් ලබා දුන්නේ. වාහනේ පෝෂ් වර්ගයේ වාහනයක් නම් නෙමෙයි. ඒ වාහනය ජීප් රථයක්. ওই ජීප් රථය ටික කාලයක් පදිනකොට ඒක කැඩුනා මේක ආපහු ජනාධිපති කාර්යාලයට බාර දුන්නාම ඒ වෙනුවට මට තව වාහනයක් දුන්නා. මේ වාගේ 2023 අවුරුදු පුරාටම දීප හැම වාහනයක්ම අක්‍රිය වෙලා කැඩිලා ඒවයි ප්‍රශ්න ඇති වෙලා ඒව බාර දුන්නා. බාර දීප අවස්ථාවේදී මට විවිධ අවස්ථාවලදී විවිධ වාහන දුන්නා. කරේ අවුරුද්ද පුරාටම වාහන 8ක් මාරු වුණා. ඉන් එකක් තමයි මුකුත් දී ගන්න බැරුව වාහනයක් තිබ්බේ නැහැ. මගේ අන්තිම වාහන කැඩුනම ඒගොල්ලන්ට වාහනයක් හොයාගන්න බැරුව සාවස්ත්‍රියේ පුස්කකා තිබිච්ච ওই පෝෂ් රථය ගෙනල්ලා මට බාර දුන්නා. මම ඒක පෝෂ්ද මොකද්ද කියන එක දන්නේ නැහැ. එදා මට රැස්වීම් ගණනාවකට යන්න තිබ්බා. මම ඔකට නැගලා ගියාම ඔක මගදී එන හිටියා. ආයි කොහොම හරි රියදුර ස්ටාර්ට් කරගෙන ගෙනිච්චම මම අධ්‍යක්ෂතුමාට කතා කරලා ජනාධිපති කාර්යාලයේ වාහන සම්බන්ධයෙන් කටයුතු කරන අධ්‍යක්ෂතුමාට කතා කළා එතුමාට කිව්වා මේ වාහනේ නම් මට එපා, මේක ගන්න, මේක මට වෙන එකක් දෙන්න කියලා. මැඩම් එකක් හොයලා දෙනකම් ඔක තියාගන්න කිව්වා. ඉතින් මමත් සද්ද නැතුව ඔක තියාගත්තා. හැබැයි ඒ අතරතුරේ මට තේරුණා මේ වාහනේට අධික ලෙස ඉන්ධන වැය වෙනවා කියන එකත්. ඒ නිසා මම නැවත වාරයක් මෙතුමාට කිව්වා මට මේක එපා කියලා. මම බාර දුන්නා. බාර දීලා ආයෙත් මට කිව්වා ටික කාලයක් තියාගන්න වාහන නැහැ, හොයලා දෙනකම් කියලා වාහනයක්. මම ඉතින් සමහරට ඒක පැද්දෙත් නැහැ. මම මගේ පෞද්ගලික වාහනේ තමයි ගොඩක් ගමන් බිමන් ගියේ. එක දවසක් ඕක පදිනකොට කඩා වැටුණා මම පාරේ. ඊට පස්සේ ඕක නැවත වාරයක් ජනාධිපති කාර්යාලේ බාරගත්තා. අරගෙන වෙන වාහනයක් ඒකටත් දුන්නා මට. මේ පෝෂ් රථය ඇත්තටම කියනවා නම් දොරවල් අරින්න බැරි, ඩිකිය දොර කවදාවත් අරින්න බැරි, සන්රූෆ් එකක් තිබ්බ ඒක වේයෝ කාපු. වහිනකොට රියදුරාගේ පැත්තේ දොරෙනුයි ඉස්සරහා දොරෙනුයි වතුර ගලන හරියට මේන්ටේන් නොකරපු වාහනයක්. මම මේක එපාම කියලා දුන්නා. දෙවෙනි සැරේටත් ආපහු මට ඕක දුන්නාම ඕක මහමග කිරිමණ්ඩල මාවතේදී නැවතුණා. නැවතිලා ආපහු ස්ටාර්ට් කරන්න බැරුණා. මම 3 wheel එක නැගලා මට යන්න තිබ්බ ගමන ගියේ. එදැන් පස්සේ මම ආපහු ජනාධිපති කාර්යාලයෙන් වාහනයක් ඉල්ලුවේ නැහැ. මම කනගාටු වෙනවා. මම සැප විඳින්න ගත්තා. මම සැප විඳින්නේ නැහැ. මම මේ රටේ ජනතාව වෙනුවෙන් කැපවීමකින් වැඩ කරන්න ආපු කාන්තාවක්. මම ජනතාවට දෙන්න ඇවිල්ලා තියෙන්නේ මේ මගේ කැඳවීම. දෙවියන් වහන්සේ මට කැඳවීමක් දීලා තියෙනවා මගේ ජීවිතෙන් යම් දෙයක් කරන්න. ඒ කැඳවීම තමයි දේශපාලනය තුලින් ජනතාවගේ ජීවිත යහපත් තත්ත්වයකට ගෙන. මම අද කියනවා මාධ්‍යයට ගිහිල්ලා ওই වාහනේ ගැන හොයලා බලන්න. අදත් කොහෙර කැඩලා ස්ටාර්ට් කරන්න බැරුව කොහේ හරි පාක් කරලා ඇති කියලා මම හිතනවා. அது எவனாவது ஒரு இளிச்சவானுக்கிட்ட போய் சொல்லு. இந்த மாதிரி இளிச்சவானுக்கிட்ட போய் சொல்லுங்க. புஸ் பிடிச்ச வண்டியா. சரி, வீடியோ ரொம்ப தூரம் போயிடுச்சு. இருந்தாலும் இலங்கையர்களே, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான், இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் கடைசியில் நம்மளுடைய நாட்டு மக்கள் இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஓரளவுக்கு திருந்திருக்கிறாங்க. ஆனால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் இது சாதாரண வெற்றி தான். இது அனுரகுமார திசாநாயக்க தலைவராயிருக்கார், அவ்வளவுதான். ஆனால் ஒரு தலைவனுக்கு சிறந்த போர் வீரர்களும் சிறந்த போர்க்களமும் வேணும். ஆனால் அந்த போர்க்களத்தை அந்த தலைவனுக்கு சரியான போர் வீரர்களையும் போர்க்களத்தையும் உருவாக்கி கொடுக்க வேண்டியது தான் அடுத்த கட்டமாக இலங்கையர்களாகி எங்களுடைய முதல் முயற்சி. தலைவனை தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனால் அந்த தலைவனோட சேர்ந்து போராடக்கூடிய போராளிகளை தேர்ந்தெடுக்கணும். அதற்கான வாய்ப்பு தான் அடுத்த நவம்பர் மாதம் 14 நினைக்கிறேன் வருது. தயவு செய்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை இந்த பொறுக்கி பயல்களுக்கும் திருடன்களுக்கும் கொடுத்து ஏமாறாமல் இதுக்கு பிறகாவது நல்லொரு அரசியல் தலைமையை தேர்ந்தெடுங்க. குறிப்பாக நான் நினைக்கிறேன் என்பிபியிலிருந்து நிறைய வேட்பாளர்கள் இந்த முறை இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படியுமே தேர்தலை பொறுத்தவரையில் வாக்குகள் என்ன சொல்கிறது, அதுக்கு ஆசனங்கள் கம்மியாகும். 225 அமைச்சர்களும் இருக்க போகிறதில்ல. மிஞ்சினா ஒரு 100 பேராவது இருந்தால் போதும்னு தான் என்னுடைய கருத்து. ஆனால் அதை விடையும் கம்மியாக்கலாம் அப்படின்றது தான் அனுரையுடைய நோக்கம். அதுமேதாக ஜனாதிபதி அவர்கள் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் இதை ஆரம்பித்து வச்சுட்டோம், எப்படியோ போராடி கொண்டு வந்துட்டோம். ஆனால் இதை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது நம்ம மக்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும்
அதே கேம்பெயினை திருப்பியும் பண்ணுங்க மக்களே. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.